வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகோதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தங்கலான் படம் வெளியாகி ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றுட்ருக்கு. நீங்களும் அதை பற்றி வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்கீங்க. தங்கலான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குது? உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? தங்கலான் கோலார் தங்கவயல் சுரங்கத்தில் அடிமைகளாக இரத்தம் உறிஞ்சப்பட்டு அவருடைய உழைப்பை சுரண்டிய ஒரு அதிகார வர்க்கம் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த மக்களை எந்த அளவுக்கு பாடாய்படுத்தியது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை ஒரு அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இப்போ நான் அந்த படத்தை வருவதற்கு முன்பே நான் ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்த்ததுக்கு காரணம் இது ஒரு ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய வரலாறு. உழைக்கும் வர்க்கத்தை உறிஞ்சினாங்க, அந்த வரலாறை சொல்கிறாங்க. அந்த உழைக்கும் வர்க்கத்தினர் பெரும்பாலும் ரஞ்சித் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம வட தமிழகத்தில் வடற்காடுலேருந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தான். இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் பூர்வீகமாகவே தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. கர்நாடகாங்கிறது இப்போ மும்பையில் போன தமிழர்கள் இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போனவங்களாக இருக்கலாம் தாராவியில். ஆனால் கர்நாடகாங்கிறது இந்த மொழிவழி மாகாணம் பிரிவதற்கு முன்பே அந்த மைசூர் பகுதி இதெல்லாம் தமிழர்கள் அங்கே பூர்வீகமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ தானே கர்நாடகா மாநிலம் தமிழ்நாடுலாம் பிரியறதுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட போது அது நமக்கு ரொம்ப நெருக்கமான வரலாறு. தமிழர்களுக்கு தங்கலான் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமான வரலாறு. குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள அந்த உழைக்கும் மக்களுக்கு அவருடைய வரலாறு இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த பகுதியிலேருந்து பெங்களூருக்கு தான் உழைக்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த வேலூர், தருமபுரி, அந்த அந்த ஊருக்கு பேரே பெங்களூர் தான். பெங்களூர் சிட்டி அப்படிங்குவாங்க. தருமபுரியை கிண்டலாக சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே பெரும்பாலும் பெங்களூருக்கு உழைக்க போயிடுவாங்களாம். பக்கம் தானே அங்கேருந்து, ரொம்ப ஓசூர், ஜூஜுவாடி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதையில் நான் நிறைய சுவாரஸ்யங்கள், ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு, ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் வரலாறுன்னு அப்படின்னா எதிர்பார்க்க அடிப்பில் தான் நான் தங்கலானை பார்த்தேன். ஆனால் தங்கலானில் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்ப மேலோட்டமாக எடுத்திருக்காரு. நிறைய தொன்ம கதைகள் மாதிரி அவர் யோசித்திருக்காரு. அதை வைத்து நிறைய கதையை அவர் யோசித்திருக்கார். அதாவது அந்த மக்கள் போயிருக்கிறாங்க, அந்த மக்களுடைய ரத்தம் ஏற்கனவே 1500 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் ஏற்கனவே தங்க சுரங்கத்தை பாதுகாக்கின்ற வேலையில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாரு. அது உண்மை சம்பவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரஞ்சித்தே அதை ஒரு பேய் கதை மாதிரி தான் சொல்லுறாரு. இல்லை, அங்கே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இந்த படம் வெளிவருவதற்கு முன்பாக சில பேட்டிகளை சொல்லியிருந்தார். அதாவது, நான் ஒரு கதையோட வரலாற்று பார்வையோடு அங்கே போனேன். ஆனால் களத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பல மித் ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க, மாயாஜால கதைகளை நம்மக்கிட்ட பகிரும் பொழுது நம்ம அதை வைத்தும் ஒரு திரைக்கதை அமைக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படும். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, அதை நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்றது. இப்போ அது எடுபட்டிருக்கா எடுபடலையா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாகவும் இருக்குது. அது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? எடுபட்டிருக்கா எடுபடலையாங்கிறது ஒரு கமர்ஷியலாக ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கான்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு வரலாற்றை சார்ந்து பார்க்கும்போது, இப்போ இவர் இதை வச்சு முழுக்க ஒரு கற்பனையாக ஒரு கதை எடுத்திருக்கிறதுங்கிறது வேற. இது உண்மையில் உழைக்கும் மக்களுடைய ரத்தத்தின் கதை. அது அங்கே போய் உண்மையிலேயே சுரங்கத்தில் போய் உள்ளே போய் செத்து போனவன் இருக்கிறான். நான் அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்குறப்ப காமிக்கிற சீன்லாம் என்ன நினச்சேன், இனிமேல் தான் கதை ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்குறது தான் கொடுமையாக ஆரம்பிக்குது. அது அங்கே போய் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால செத்து போயிருக்காங்கலாம் கேட்டிருக்கோம். நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு அதெல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்வியில் நமக்கு தெரியாத ஒன்று இல்லையா. சுரங்கத்துக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறது நம்ம 2 பேருக்குமே தெரியாது. இந்த சொன்னால் இன்றைக்கி இருக்கும் தலைமுறைக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்களை தங்கத்தை எடுக்கணுங்கிறதுக்காண்டி பிரிட்டிஷ்காரனோ அங்கே உள்ள ஆண்டைகளோ பண்ணையார்களோ யாரா அன்றாடங்காட்சின்னு பார்த்துருக்கான். எதுக்கும் லாய்க்கு இல்லாதே வா அப்படின்னு ஆடு மாடு மாதிரி அவர்களை பயன்படுத்தி கொண்டு பணம் தராமல் சும்மா 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, இல்லாட்டி 1 வேளை சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு அவன் குடும்பத்தோடு டென்ட் அடித்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இனிமேல் தான் அந்த கொடுமை ஆரம்பிக்க போகுது, இதில் நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஆரம்பித்தேன். ஆனால் அவர் ரஞ்சித் அந்த கதையவே ஒரு சாமி கதை மாதிரி கொண்டு போயிட்டார். அது கடவுள் கதை மாதிரி தானே கொண்டு போகிறாங்க. அதை காக்கின்ற 1500 வருஷமாக அந்த புத்தர் சிலை, பாம்பு, அப்புறம் தேலா 3 தேல், அந்த தேல் வம்சம் காமிக்க விக்ரம் இதில் அந்த தேலெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஒரு குறியீடா. அதாவது 1500 ஆண்டுகளாக பாம்பை வணங்குகின்ற ஒரு கூட்டமும், தேலை தனது குறியீடாக கொண்ட கூட்டமும், புத்த தம்மத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டமும் 1500 ஆண்டுகளாக தங்கத்தை பாதுகாக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே கற்பனை, உண்மை கிடையாது. புத்தருடைய தத்துவம்ங்கிறது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா களப்பிரர் காலம்னு சொல்லக்கூடிய அந்த கிபி 2 to கிபி 5ஆம் நூற்றாண்டு களப்பிரர் காலம். அது ஆரிய எதிர்ப்பு காலம். அந்த களப்பிரர் காலத்தில் தான் 17 கீழ்கணக்கு 17 மேல்கணக்கு நூல்கள்லாம் வந்ததாக நம்ம வரலாறு படிக்கிறோம். அது இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் இருண்ட காலம் கிடையாது.
ஆரிய எதிர்ப்பு, சம்பிரதாய சடங்கு எதிர்த்த ஒரு பொற்காலம் தமிழ்நாட்டிலையும் அந்த காலம் இருந்திருக்கு. அவர்களை இவங்க வந்தேரிகள் காலம், மோசமான இருண்ட காலங்கிறாங்க. குப்தர் ஆட்சியை பொற்காலங்கிறாங்க. ஆக்சுவலி குப்தர் ஆட்சிங்கிறது பிராமின்ஸ்க்கு தான் பொற்காலம். மௌரிய பேரரசை அழித்து விட்டு குப்தர் அரசு வர்றதுங்கிறது யாருக்கு பொற்காலம்னா, பார்ப்பனர்கள் இந்த சாணக்கிய அர்த்தசாஸ்திரம் இந்த மாதிரிலாம் உருவாக்கி வச்சுருக்காங்களா, அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் இங்கே சாதி நிலைநிறுத்தப்படுது. அதனால தான் குப்தர் காலம் பொற்காலம், குப்தர் பேரரசு பொற்காலம் நம்ம சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்பாங்க. உங்களையும் என்னையும் மனப்பாடம் பண்ண வச்சுருப்பாங்க. குப்தர் காலம் பொற்காலமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்டு குப்தர் காலத்தில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இது பொற்காலமா கற்காலமா நம்மளை சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள், குப்தர் காலம் பொற்காலம் நிறுவுக. அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணி குப்தர் ஆட்சி பொற்காலம், கலப்புரர் காலம் மோசமான காலம், இருண்ட காலம் அப்படின்னு. திருக்குறள், பயனன் கீழ்கணக்கு, மேல்கணக்கு எல்லாமே அந்த காலத்தில் வந்துச்சுங்கிறாங்க கலப்புரர் காலத்தில். ஆனால் அது இருண்ட காலம், அதை பற்றிய செய்திகள் தெரியவில்லை அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். ஸோ அந்த கலப்புரர் காலகட்டத்தில் தான் அந்த கர்நாடகாவில் இந்த கதை நடக்கிற மாதிரி, அங்கே ஒரு பௌத்த சங்கம் இருந்த மாதிரி ஒரு கதை காமிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், வரலாற்றோடு இவ்வளோ நெருக்கமாக உண்மையாக ஒரு புரட்சிக்கு நெருக்கமாக கதையை எடுத்திருக்கும் போது இந்த கடவுள் கதைகளும் பேய் கதையும் அதில் வருது இல்லை, அது புரட்சியிலிருந்து அந்த மக்களை அந்நியப்படுத்துது. அங்கே என்ன பண்ணுதுன்னா, அவன் ஒரு உழைக்கும் தொழிலாளி, நீ ஒரு ஆண்டை, நீ ஒரு பண்ணையா, நீ ஒரு பூர்ஷவா, நான் உழைக்கும் தோழன், என் உழைப்பணி எடுத்திருக்க, எனக்கான பங்குத்தா அப்படிங்கிற ஒரு வர்க்க போராட்டம் அங்கே நடக்கலை. ஆனால் வர்க்க போராட்டம் தான் அது. ஒரு அடுத்தனுடைய உழைப்பை உறிஞ்சுகிற ஒரு மோசமான விஷயம் கோலார் தங்கவையில் செழிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தமிழர்கள் காரணம், பறையர்கள் காரணம். அவங்க தான் உழைக்கும் மக்கள் தான் போயிருக்கிறாங்க. இந்த வரலாற்றை இன்னும் நெருக்கமாக எடுத்திருந்தாலே இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவர் ஃபேண்டஸியாக அதை எடுத்திருக்காரு. அப்படி தானே, கொஞ்சம் மேஜிக்கர் குழந்தைங்க மேஜிக்கல் ரியலிசம் வர்றது, பேய் வருது போகுது, இந்த மாதிரியான கான்செப்டில் எடுத்திருக்காரு. இலக்கியத்தில் ஒரு வகை மேஜிக்கல் ரியலிசம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இலக்கியத்தின் ஒன்று டைப்பாக எடுங்க, சினிமாவை நீங்கள் இப்போ டிமாண்டி காலனின்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் பேய் படம்னே அறிவிக்கப்பட்டு வந்திருக்கு. பேய் படங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த படத்தை நான் பேய் படமாக பார்க்க விரும்பலை, நான் இதை ஹிஸ்டாரிக்கல் மூவியாகவும் ஒரு அரசியலை எதிர்பார்க்குறேன் அதில். ஏன்னா இந்த மண்ணின் அரசியல் இது, இந்த மக்கள். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விமர்சனங்கள் மேஜிக்கல் ரியலிசம் சில சொல்லப்படாத விஷயங்களை திணிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். திணிச்சிருக்காங்கன்னு இல்லை, அவர் அதைத்தான் மெயினாகவே எடுத்திருக்காரு படத்தில். நீங்கள் அந்த படத்தை நல்லா பாருங்க. நான் கூட அது சும்மா இவர் கனவு காண்றாரு, சும்மா ஒரு இல்லூஷனாக இவருக்கு தோணுதுன்னு நினச்சேன். படத்தில் இந்த ஆரத்தி தான் இவரை வழி நடத்துகிறாங்க. ஆரத்தி யாருன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போன ஒரு லேடி. அதானே கதையில் நீங்களும் பார்த்தீங்களா, செத்து போனவங்க 1500 வருஷமா, அதான் 1500னா இது 18ஆம் நூற்றாண்டா, சரி 1300 வருஷம், 1300 வருஷமா ஒருத்தவங்க உயிரோட இருந்து அந்த தங்கத்தை எவெல்லாம் எடுக்க வந்தாலும் அவங்கள மிரட்டிக்கிட்டு பாம்பை வச்சு ஏவி விடுறாங்கிறது தான் கதை. அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், பாம்பு போகும், பாம்பு தலையை வெட்டிடுவாப்புல, வெட்டப்பட்ட தலை போய் விக்ரமுடைய பையனையா பொண்ணை அந்த ஒரு குழந்தைய கடிச்சு செத்து போயிடும். அது என்ன சொல்ல வராங்க, தங்கத்தை தொட்டால் பாம்பு கடிக்குங்கிறது. இதெல்லாம் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தங்கம் இருக்கும், அதை பாம்பு பாதுகாத்துக்கிட்டு இருக்கும், அதை போய் கடைசியில் அப்படி இவங்க எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் பாம்பு பாதுகாக்குதுங்கிறாங்க. இப்போ பாம்பு பாதுகாத்துக்குங்கிறப்ப பாரஞ்சித் அதுக்கு ஒரு அரசியல் சொல்கிறாரு. இதையும் நான் சொல்கிறேன், இதுவும் வரலாற்று உண்மை சம்பவத்தை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதையும் பேய் கதையாக சொல்கிறாரு. என்னன்னா, பாம்புங்கிறது, பாம்பை வணங்கக்கூடியவர்கள் தமிழர்கள். பாம்புங்கிறது தமிழர்கள் வரலாற்றில் மட்டும் இல்லை, மானுட வரலாற்றிலேயே முக்கியமான பங்கு உண்டு. பைபிளில் ஒரு பாம்பு தான் இந்த கனியை சாப்பிடாதுன்னு சொல்லும், தெரியுமா? பாம்புங்கிறது ஆதி காலம் தொட்டு உங்களுக்கு கதைகளில் பாம்பு வரும். ஆதி மனிதன் வாழ்க்கையிலிருந்தே பாம்பு உண்டு. சிவனை பற்றியே இவங்க உருவம் வச்சிருக்காங்களா, கடவுள் சிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும். பாம்புங்கிறது தொன்ம கதையாடல்களில் தவிர்க்க முடியாத ஒன்று பாம்பு. அதுவும் தமிழர்கள் தங்களை நாகர்களாக அடைபட, நாகர்கள் நாகரை வணங்கியவர்கள் நாகர்கள்லாம் சொல்கிறாங்க. நாகர்கள்னா தமிழர்கள், நாகருங்கிறது தமிழர்கள். அந்த அடிப்படையில் தான் நாகராஜன் நாகலிங்கங்கிற பேர்லாம் இருப்பது. இல்லை, எப்போதும் தலித் அரசியல் முன்னெடுக்கக்கூடிய பாரதிக்கு இன்றைக்கு நாகர்களுடைய வரலாற்றை பேசியிருக்க, நாகர்கள் பூர்வக்குடிகள், நாகர்கள் ஆதி தமிழர்கள் அப்படின்ற அந்த பார்வையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாற்றமும் இதில் இருக்குல்ல, இந்த படத்தில் இருக்கு. இல்லை, அது உண்மை தானே. அதாவது ஒரு விஷயத்த நம்ம திணிக்கிறதோ சொல்றது இல்லை. இப்போ பாரஞ்சித் சொல்லியிருக்க அந்த விஷயம், நாகர்கள் அப்படின்னா தமிழர்கள், மண்ணின் பூர்வ குடிகள். இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது பாலாஜியும் ஜீவாவும் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. இப்போ பாரஞ்சித் அதை கையில் எடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன், அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நாகர்கள் எங்களுடைய அடையாளம்னு ஒரு தமிழர் சொல்றது இயல்பு. நாகர்களை பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நாகர்னு நீங்க பாருங்க, இந்த இந்திய துணைக்கண்டம் முழுக்க பேர் இருக்கும். நாகாலேண்ட், நாகாலேண்ட்,
அப்ப நாகாலாந்துக்கும் இங்க உள்ள திராவிட மரபியலுக்கும் ஒற்றுமை உண்டுன்னு மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எங்கெல்லாம் நாகம், நாகப்பட்டினம், நாகாலாந்து, நாக்பூர், நீங்க எங்கெல்லாம் இந்த நாகம் தொடங்குதோ அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான கூறுகள் இருக்கு. ஆதி காலத்துல அவன் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ஏன் பாகிஸ்தான்லேயே தமிழன் தானே இருந்திருக்கான். சிந்து சமவெளி எங்க இருக்கு? ஹரப்பா, முகஞ்சதாரோ எங்க இருக்கு? நம்ம ஆண்டிப்பட்டி பக்கமா இருக்கு. எல்லாம் பாகிஸ்தான்ல தானே இருக்கு. அப்போ தமிழை அங்கிருந்து மொழி வந்திருக்கலாம், இல்லை அதுவரையும் தமிழை இருந்திருக்கலாம். கடற்கோர்கள் மூலமாக நிறைய இந்த சுனாமி மாதிரி வந்ததுல பிரிஞ்சு எங்கெங்கேயோ போயிருக்கலாம். இப்படிலாம் வரலாற்று ஆய்வு போகுது. எப்படியாக இருந்தாலும் நாகர் இயம், நாகர்களுடைய வாழ்க்கை முறையை தான் நாகரீகம்னு வந்ததெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய சொல்லுவாங்க அந்த மானுடவியல் ஆய்வு. ஸோ இந்த படத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நாகர்கள் தமிழர்கள்ங்கிறது உண்மை. ஆனால் அந்த நாகர்கள் பரம்பரையில் 1300 வருஷமா நாங்கள் பேய் பாதுகாக்குது. ஆரத்திங்கிறது நல்ல பேய், படத்தில் வந்து நல்ல பேய் தானே. அது வந்து இவனுக்கு உள்ள சொல்லி சொல்லி நீ நம்மாளுடா, நீ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம்டா, 1300 வருஷமா நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்டா, இந்தா உன் தோளில் வந்து அந்த தேள் இருக்குடா, நீ நம்ம அடையாளம்டா, அதனால நீ இந்த தங்கத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமே ஒழிய தங்கத்தை எடுத்து முதலாளிகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இதாங்க படத்தோட கதை. பாம்பை வழிபடக்கூடிய ஒரு பௌத்த குழு 1300 வருஷமா தங்கத்தை பாதுகாக்குது. இதை வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்கள் போய் அதை நாகர்கள் புத்தரை ஏத்துக்கிட்டாங்க. அதாவது இதுல நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்குங்க. அதாவது புத்தர் சிலையெல்லாம் அங்க இருந்து கொண்டு வந்தது இந்த அரசியலோட ஒரு பௌத்தத்தையும் கலக்கிறாரு அவர். இன்னொன்று பௌத்த தத்துவம் அப்படிங்கிறத இவங்க எந்த பௌத்த தத்துவத்தை இந்த இடத்துல சொல்றாங்க, அயோத்திதாசரை சொல்றாங்களா, அம்பேத்கருடைய பௌத்தம் வேறு, அயோத்திதாசருடைய பௌத்தம் வேறு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் கோலார் தங்கவையில் அயோத்திதாசருடைய கான்ட்ரிபியூஷன் அது குறித்துலாம் அயோத்திதாசருடைய சிந்தனைகள் அதிகம் வருது. இப்போ இவர்கிட்ட என்ன இஷ்யூனா, மேஜிக்கல் ரியலிசமும் இருக்கணும், நம்முடைய அரசியலும் இருக்கணும், அதே சமயம் பௌத்தத்தையும் நம்ம பௌத்த அரசியலையும் நம்ம எல்லாத்தையும் அவர் இல்லை இதில் சொல்லிடணும்னு ஆசைப்படுறாரு. பாரஞ்சித்துக்கு இதில் நம்ம பௌத்தம் அப்படின்னு, பூர்வீக குடிகள் பௌத்தம், நாகர்கள் நம்ம அடையாளம். ஆனால் முக்கியமாக திராவிட அரசியலில் வந்து முக்கியமாக ஒரு பேசுகொள் இருக்கும். அதாவது முன்னொரு காலத்தில் வந்து தமிழர்கள் அறிவாளிகளாக இருந்தாங்க, படித்திருந்தாங்க, அப்பயே வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் வர்ணம் உள்ள வந்த பிறகு, ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நம்ம வந்து அடிமைப்பட்டோம்ன்ற அந்த விஷயத்த இந்த படத்தில் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க இல்லையா? இதுதான் அம்பேத்கர் பேசின வரலாறு. அம்பேத்கர் என்ன சொன்னார், பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர் தான் இந்தியாங்கிறதா அம்பேத்கர் பேசின அரசியல். இதுதான் பெரியார் அம்பேத்கர் ரெண்டு பேருமே பார்ப்பன எதிர்ப்பு, பிறவி முதலாளிகள் பார்ப்பனர் அப்படிங்கிற விஷயத்த பெரியார் அம்பேத்கர் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி மன்னர்களை கைக்குள்ள போட்டுக்கொண்டு பார்ப்பனர்கள் வந்து உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்தினாங்கிறாரு. அது அந்த காலகட்டத்திலேயே அப்படி காமிக்கிறாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெண்டு இதுலேயுமே ஒரு பார்ப்பனர் தான் தூண்டி விடுற மாதிரி காமிக்கிறார். எது அதிகாரம் இருக்குமோ அங்கே பக்கத்தில் போய் பார்ப்பனர் நின்றுக்கிட்டு உழைக்கும் மக்களை வந்து காட்டி கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னுங்கிற விஷயத்த அதை காமிக்கிறார். அந்த அரசியல் விக்ரம் கூட சொல்கிறாரு, வர்ணத்தான் வருவதற்கு முன்பு நாம் தானே இருந்தோம் அப்படின்லாம் பேசுகிறார். அதை தான் சொல்கிறேனே, இந்த அரசியலை கிளாரிட்டியாக இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்த ஒருத்தருக்கு இந்த படம் பார்ப்பன எதிர்ப்பு பேசுது, தமிழன் தான் நாகர்கள்னு பேசுது, நாகர்கள் பூர்வீக குடிகள் என்பதை இந்த வரலாறு பதிவு செய்கிறது, பௌத்தம் கர்நாடகாவில் இருந்தது என்பதை பேசுகிறது, பௌத்தமும் பார்ப்பனியமும் சண்டை போட்ட வரலாறை பேசுதுன்னு போய் நீங்கள் கேளுங்க, அப்படி எதுவும் இந்த படத்தில் இல்லையா அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நல்ல வரலாறை சொல்ல வந்துட்டு நீங்கள் ஏன் இடையில இந்த மேஜிக் இந்த மாதிரிலாம் போனதுன்னு விளைவாக இந்த படத்தினுடைய அந்த இது ஒரு அது அடிப்படையில் சாதி மொழி தமிழை சாதிங்கிறத தாண்டி ஒரு வர்க்க போராட்டம் இல்லையாங்க. ஒரு குறிப்பிட்ட குழுவினரை சுரங்கத்தில் இறக்கி கொலை செஞ்சுருக்கானுங்க, ஆதிக்கவர்க்கும் இந்த முதலாளித்துவவர்க்கும். இந்த வர்க்க அரசியல்ங்கிறது அடிப்படை இல்லையா? அதை தான் கேட்குறேன். அந்த அரசியல் இன்னும் முழுமையாக இறங்கியிருக்கலாமே. பாரஞ்சித் இயல்பாகவே அரசியல் படம் எடுக்கிறாரு, எளிய மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக படம் எடுக்கிறார். இப்போ இந்த படத்தில் இந்த அரசியலை கையில் எடுத்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், இப்போ உட்காந்து நம்ம இந்த இன்டர்வியூவில் ஒவ்வொரு குறியீடாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாகர்கள் தமிழர்கள் அப்படின்னு, தமிழர்கள் தான் இந்தியா முழுக்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் வெஸ்ட் பெங்காலில் ஜோதிபாசே சொல்லியிருக்காரு. ஜோதிபாசா புத்ததேவ் பட்டாச்சாரியார் பேர் தெரில, அவரே சொல்லியிருக்காரு, இந்தியா முழுவதும் இருந்தவர்கள் என்றால் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொல்வார். அப்போ ஒரு காலத்தில் நான் இங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற மக்களை அடித்து வரட்ட முடியாது. இந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி உடையவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். அது ஒரு வரலாறு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இப்போ நான் போய்கிட்டு கல்கத்தாவில் போய் நாங்களாம் ஒரு காலத்தில் எங்கள் முன்னோர்கள் அங்கே இங்கே தான் இருந்தோம், இதுவும் எங்களுக்கு தான் சொந்தம், நான் கேட்க முடியாது. அது கேட்பது இயற்கை நீதிக்கு எதிரானது.
ஆனால் இந்த வரலாற்று இந்த யதார்த்த அரசியல் இருந்து தான் இந்த விஷயங்களை பார்க்கணும். இதில் குறிப்பாக வந்து பாரஞ்சித்தினுடைய அவர் அரசியலை பேசியிருக்கார் அப்படின்றப்போ 2 விஷயங்கள் முக்கியமாக, ஒரு பிராமணர் அவர் வந்து புத்தர் சிலையை பார்த்த உடனே அவருக்கு கடும் கோபம் வருது, அதை வந்து அந்த தலையை வெட்டி வீசணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதை வந்து மன்னரை வைத்து அதை நடத்தி காட்டுறாரு. அந்த சீன் ஒன்று. இன்னொன்று வந்து சோழரையும் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு வசனத்தில். அதாவது சோழர் காலத்துலேயும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, எங்களுடைய நிலங்களை எடுத்து வர்ணத்தை போதிச்சவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற அந்த விஷயமும் மென்ஷன் பண்ணப்படுது. அப்போ அவருடைய அரசியல் அந்த பார்வையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதையும் இங்க இது சரியான அரசியல் தானேங்க. மன்னர்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மங்களம்னு முடியுது இல்லை, இப்போ தஞ்சாவூர் பக்கம் முடிகிற ஊர் மங்களம்னு எங்கெல்லாம் முடியுதோ அந்த ஊர்லாம் என்னன்னா உழைக்கும் மக்களுடைய நிலத்தை எடுத்து அக்ரகாரத்துக்கு அவங்க தாரவாத்த ஊர். அதாவது ஒரு மன்னர் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுட்டாருன்னா, ஐயோ மன்னா இதுக்கு நீங்கள் ஏதாவது பாக பிரச்சாரம் செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று செய்யுங்க, நீங்கள் வெத்தலை போட்டு துப்புங்க, அது வரையும் ஓட விடுங்க, அந்த வெத்தலை போட்டு துப்புறது வந்து உளர்ற வரையும் அவன் எவ்வளோ தூரம் ஓடுறானோ அது ஃபுல்லாக ஒரு பிராமணனுக்கு தரணும். இப்படியெல்லாம் நிறைய அந்த சதுர்வேதி மந்திரங்கள், நிலங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மன்னர்கள் வந்து அப்படி உழைக்கும் மக்களுடைய நிலத்தெல்லாம் அப்படி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி பல அக்ரகாரங்கள் உருவாயிருக்கு. இது ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இது பெரியாரிஸ்டுகள் பலர் எழுதி வைத்த வரலாறு தான். இது அம்பேத்கருக்கும் தெரியும். அம்பேத்கரும் இந்த வரலாறு பேசினது தான். அதைத்தான் அந்த படத்தில் அந்த வசனத்தை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வர்ணத்தானுக்கு எங்கள் நிலத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. அதே போல் அங்கே உள்ள பார்ப்பனர்களுக்கு வந்து புத்தர் மேலே ஒரு கோபம் வருது. ஏன்னா புத்தர் வந்து பார்ப்பன எதிர்ப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர், சடங்கு எதிர்ப்பாளர். அதனால பார்ப்பனர்கள் வந்து பௌத்தத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு தங்கலான் பேசாத ஒரு வரலாறு சொல்கிறேன் கேளுங்க, தெரிஞ்சு உண்மையில் நடந்த வரலாறு, நான் மேஜிக்கல் ரியலிசம் சொல்ல, இதையொட்டி ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கேரளாவில் கிட்டத்தட்ட கிபி 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுகளில் எப்படியாவது பௌத்தத்தை அழிக்கணும், சமண மன்னர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்போ உள்ள மன்னர்கள் ஒரு கட்டளை போட்டானா, என்ன தெரியுமா, ஒவ்வொரு பிராமணரையும் அந்த ராஜகுருவாக இருந்த அந்த பிராமணர்களை வரவேற்க ஒரு பௌத்த பிச்சினுடைய தலையை எடுத்து தட்டில் வச்சு வரவேற்கணுமா, அப்போ தான் அந்த பிராமணன் மனது குளிரும். இது நடந்த சம்பவம். தாளப்புலின்னு அதுக்கு பேர். நீங்கள் போய் ஆய்வுகளை தேடி பாருங்க. தாளப்புலி அப்படின்னு அதை சொல்லி அதை கொண்டாடுவாங்களாம். அப்போ பார்ப்பனர்கள் தங்களுக்கு எதிரான அந்த பௌத்தத்தை அழிக்க, சமணத்தை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த வரலாறு உண்மை தானே. இது கேரளாவில் இவ்வளோ மோசமாக நடந்திருக்கு. இந்தியா முழுக்கும் பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர் தான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் சொன்ன தாளப்புலி, இப்போ பௌத்த சிலையை வந்து இந்த படத்தில் பிராமணர் வந்து அடித்து நொறுக்குகிறார். இப்போ இதையெல்லாம் லிங்க் பண்ணி பாருங்கள், இது வரலாற்றில் நடந்த விஷயம். அதுதான் சொல்கிறேன், இது எல்லாமே பாரஞ்சித் வந்து வரலாற்றில் நடந்த கேட்ட விஷயங்களை எடுத்திருக்காரு. இடையில யாரோ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டு கொஞ்சம் மேஜிக்கல் ரிலேஸும் கொஞ்சம் பேய் படம் மாதிரி அதை கொண்டு போயிட்டார். இதை அவர் வந்து ஒரு புரட்சியாக, ஒரு தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிளர்ச்சியாக வந்து ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டையை, முதலாளித்துவத்தை, அந்த சனாதனத்தை அவர் எதிர்ப்பது போல் காண்பித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், வரலாறு நல்லா இருந்திருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் பல பேர் வந்து படம் நல்லா இல்லைங்கிறீங்களா, நான் படத்தை நுட்பமாக பார்த்து சொல்கிறேன். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, இது சும்மா ஒரு கற்பனை கதைங்கிற மாதிரி இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ண மாட்டோம். இதை நீங்கள் வந்து ஒரு பேய் படம் மாதிரி ஆக்கிட்டீங்களே, ஒரு சாமி படம், அம்மன், துர்கா, அந்த மாதிரி பேய் படம், சாமி கெட்டவன் வந்து அந்த இது எடுக்க போவான், அப்போ டக்குன்னு இடி அடிக்கும், மின்னல் அடிக்கும், ஏதோ தப்பான சக்தி நடக்க போகுதுன்னு காமிப்பாங்கல்ல சாமி படத்தில். இந்த படத்துலையும் அப்படி தான் நடக்குது. எப்பெல்லாம் தங்கத்தை இது பண்ண போகிறாங்களோ அப்போ ஒரு இயற்கை சக்தி தடுக்குதா இல்லையா, டக்குன்னு புதற்குள்ளே வந்து பாம்பு வந்து கடிக்குதா இல்லையா. படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் வந்து தான் வீட்டை வந்து மணிவண்ணன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண போவாப்ல, பார்த்துருக்கீங்க சீன் தெரியுமா. அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண கையெழுத்து போட்டுருவாப்ல, பேப்பர் பறக்கும், கதவு இதுதான், உடனே எல்லாம் சரியான போடுங்கப்பா அப்படின்னோடனே லட்சுமி சொல்லுவாங்க, ஏதோ தப்பாக இருக்குது, கடவுளுக்கே இது பிடிக்கல, உங்கள் அப்பா படமே ஆடுது, அதனால் நம்ம படையப்பா இந்த வீடு அவர் கொடுத்தது அவருக்கே இருக்கட்டும் அப்படின்னோடனே மணிவண்ணா கையெழுத்து போடுங்கடா அப்படின்வாப்ல. அப்போ கடவுள் வந்து ரஜினிகாந்துக்கு சிக்னல் கொடுக்குறாரு, தம்பி இவன் தப்பானவே அதை கொடுக்காதுன்னு. அதுக்கப்புறம் தான் லட்சுமி வந்து தம்பி ரொம்ப நேரம் எடுத்துக்காத அப்படின்னு ஃபைட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு வெளியேறுவாங்க. இப்போ படையப்பா படத்தில் இப்படி ஒரு சீன் வந்ததை யாரும் ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது ரஜினி படம், அது ஒரு ஹீரோயிசம் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த படத்தில் ஒரு உண்மை வரலாறுங்கிறப்ப வரலாற்றை ஏன் மதத்தோடும் கடவுளோடும் நம்பிக்கைகளோடும் பூஜைகளோடும் இணைக்கிறீங்கிறேன். பூஜை சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாமே அங்கே இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம, அது இருந்திருக்குங்கிறது வேறங்க. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறது வேற. எனக்கு பேய் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் பேய் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அது என்னுடைய நம்பிக்கை. உண்மையிலே பேய் இருக்கா? நான் சொல்றது புரியுங்க. இந்த படத்துல கதாநாயகனை புரட்சி வழி நடத்தல, பௌத்தம் வழி நடத்தல, தத்துவம் வழி நடத்தல. பேய் அந்த அராத்திங்கிற பேய் வந்து கடைசி வந்து ஆணு உரிமை இது பண்றாங்க. அந்த பேய் வந்து ஒவ்வொரு தடவையும் அலர்ட் கொடுக்குறாங்க. கடைசியில் ஒரு அதை கடைசியாக உணர்த்துறப்ப கூட அந்த சீனை டக்குன்னு முடிச்சிருப்பாங்க. டக்குன்னு ஒரு தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி எழுந்துச்சு இது பண்ணுறாங்க. அவருடைய பையனுக்கு பேய் பிடிக்குது படத்தில், கவனிச்சிங்களா? ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒருத்தன் சொன்னான்னா, நீங்கள் ஒரு நவீன இளைஞன் என்ன சொல்லுவீங்க? இந்த காலத்தில் இதை நம்பிக்கிட்டு இருக்கா? போய் டாக்டர்கிட்ட போயா ஏதோ சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்கும். 1001 படத்துலையும் இதே மாதிரியான மேஜிக்கல் ரியலிசம் இருந்துச்சு இல்லையா? நம்ம 1001 படத்தை ஒரு நல்ல படம் யார் சொன்னா? அதை யாரும் முற்போக்கு பார்வையில் எடுக்கல. செல்வராகவனே எப்பயும் மனம் பிறந்த ஆள் தான் அவர். அவர் ஒன்று யதார்த்த படம் எடுக்கிறேன்னா செக்ஸியாக படம் எடுப்பார், ஆபாசம் ரெட்டையர்த்தன்னு எடுப்பார். 1001 வந்து ஒரு பெரிய நல்ல படம்லாம் கிடையாது. அந்த படத்தை அப்படி ஒன்று யாரும் கொண்டாடல. சும்மா இவங்க இந்த ஃபேண்டஸியாக எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. ஏங்க அந்த படம் வந்து பெரிய சமூக அக்கறை கொண்ட படமும் இல்லையேங்க 1001. அது நிஜ வாழ்க்கையை நாங்கள் எடுக்கிறோம் ஒரு சினிமா. அதுவே சோழர்களை அவமானப்படுத்திய படம், பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை மூட்டி விட்ட படங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அதில் ஏதோ பாண்டிய பெண்கள்லாம் இப்படி ஏதோ உடம்பை வச்சு இது பண்ணுறாங்க, என்னென்னமோ காமிச்சிருப்பானே அந்த படத்தில். அது வந்து ஒரு சரியான படம் கிடையாதுல்ல. நான் தங்களான அப்படி பார்க்கலையே. ஆனால் 1001 கான்செப்ட் அந்த பேட்டர்னை தான் எடுத்துருக்காங்க. அதில் மேஜிக் ரியலிசம் வருது. அப்போ அதை நீங்கள் பேய் படம் தானே பார்க்குறீங்க. 1001 ஒரு பேய் படங்கிற மாதிரி கான்செப்ட் தானே பார்க்குறோம். தங்கலான்ங்கிறது நிஜ புரட்சியை பேசிய படங்க, ஒரு நிஜ வர்க்க அரசியலை பேசிய படம். அந்த படத்தில் பேய் வருது. அதாவது உங்களுக்கு சம்பளம் வரலைன்னா புரட்சி செய்வதன் மூலமாக உன் கூலியை பெறுங்கிறது தான் மார்க்சியம். உனக்கு சம்பளம் வரலைன்னா ப்ரே பண்ணு, உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாத்தா வந்து வழிநடத்தி உனக்கு அந்த இடத்த எடுத்துருவாங்க. தன்னுடைய அரசியலையும் சினிமா சார்ந்த சில விஷயங்களையும் இரண்டும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு படமாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இல்லை, அப்படி தான் எடுத்திருக்காரு. நான் மீண்டும் அதாங்க சொல்கிறேன். இது ஒரு நிஜ சம்பவம். அது நிஜ சம்பவத்தை சில புனைவுகளுடன் எடுத்திருக்காங்கங்கிறது மகிழ்ச்சி. ஆனால் அதில் நீங்கள் பேயை கொண்டு வரீங்க. 1500 ஆண்டுகளாக ஒரு தங்கத்தை ஒரு பேய் அந்த கூட்டம் செத்தும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறீங்க 1300 வருஷமாக. இது சயின்ஸுக்கு முரணானதாக போயிடுது. நான் ஏன் இதை சயின்ஸுக்கு முரணானா, இப்போ டிமாண்டிகானின்னு ஒரு படம் வருது. அந்த படத்தை உட்காந்து இப்படி விமர்சனம் பண்ணவே மாட்டேன். அதில் விமர்சனம் பண்ண என்ன இருக்குது? அது ஒரு பேய் படம். அது வந்து சும்மா இதுதான். தங்களான் வந்து பேய் படமாக எடுக்க முடியாது இல்லையா, தமிழர்களுடைய வரலாறு இல்லையா. அதனால் இதை நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம். இப்போ தங்களான் படத்தில் இவ்வளோ குறியீடுகள் இருக்குன்னு யார் பேசுவா? அப்புறம் இன்னொன்று இதில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், அங்கே ஒரு பௌத்த சிந்தனையாளர்கள் இருந்துட்டு ஆசையே துன்பத்திற்கு வழிங்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டம் தான் தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. பௌத்த தத்துவத்துக்கும் தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் என்ன மாதிரியான அரசியல் தொடர்புங்கிறது இது நமக்கு கேள்வியாக இருக்குது. பௌத்தங்கிறது ஒரு பெரிய தத்துவங்க. நீங்கள் அதை தங்கத்தை பாதுகாக்கிற கூட்டமாக பௌத்தத்தை காமிக்கிறதும், அதுவும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மட்டும்தான் அந்த தங்கத்தை பயன்படுத்தணும், மற்றவர்கள்ட்ட இருந்து அதை பாதுகாக்கிறது தான் அந்த குழு, அது 1300 வருஷமாக அந்த ரத்தம் அந்த வம்சம் தொடருது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இது ஒரு என்ன சொல்கிறது இல்லை, அதில் ஒரு சமூக மாற்றத்துக்கான விஷயம் மறைமாறுது. விக்ரம் இறுதியில் பேசுகிறார் இல்லையா, அதாவது இது வந்து இந்த பொண்ணானது வந்து இந்த மக்களுக்கானது, இங்கே வாழ்கிற மக்களுக்கானது, இயற்கை வளங்களும் இந்த மக்களுக்கானது, இது வந்து யாரும் சுரண்டிட்டு போயிட முடியாது, அதை பாதுகாக்கத்தான் நம்ம இருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன். அதை இவங்க எப்படி திருப்பி கொண்டு வராங்கன்னா, ஒரே ரத்தம்ங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஒரு வம்சம், நம்ம வம்சம், நீ அங்கேருந்து வந்திருக்க, நானும் உங்கள் வம்சம் 1300 வருஷமா. முதல்ல இந்த ரத்தம் வம்சம்னு சொல்கிறதே கேஸ்ட் சிஸ்டத்தை பாதுகாக்கிற மாதிரி போய் நிற்கும். கடைசியில் இந்த வம்சத்தில் பிறந்தவன்டா, இந்த வம்சத்தில் பிறந்தவன் தப்பு செய்ய மாட்டாடா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. 1300 வருஷமா அந்த உரிமைகளை பாதுகாக்க திருப்பி அதே இதுலேருந்து ஒருத்தன் வரான், அதுவும் அதே சிம்பிளோட வராங்கிறதுலாம் ரொம்ப பழமைவாத சினிமாக்கள் மாதிரியான ஒரு தோட்டத்தில் போயிடுது. நீங்கள் இவ்வளோ முற்போக்கான சினிமா, ஒரு சாதி ஒழிப்பு சினிமாவில் இந்த கான்செப்ட் எடுத்துருக்க வேணாங்கிறேன் நான். அதனால் நீங்கள் பேசுகிற இவ்வளோ பெரிய அரசியல் நிற்காம அந்த பேய் வர்றது, ஆரத்தி வர்றதை மட்டும் குழந்தைகளுக்கு ஜாலியாக இருக்கும். பாம்பு வர்றது, கிராஃபிக்ஸு மிரட்டிட்டான், இவங்க எல்லாரும் டெக்னிக்கலாக மிரட்டிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக உண்மையிலே சூப்பராக இருக்குது படம். இன்னும் இன்ட்ரோ சீன் நல்லா இருக்குது, இன்டர்வல் சீன் நல்லா இருக்குது, ஆரத்தி வர சீன்லாம் நல்லா இருக்குது. காட்சிப்படுத்தின விதங்கள் வேற, அது வேற. ஒரு சினிமாவில் அது ஒரு பேட்டர்ன். நாம் வந்து கருத்தியலாக பார்க்கும்போது இதை நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லணும். பாரஞ்சித்தினுடைய எல்லா படங்கள்லையுமே வந்து அந்த ஒரு ஒடுக்கப்பட்டவன் கடைசியில் ஒரு அதிகாரத்துக்கு வர மாதிரி ஒரு குதிரையில் வர்றது, அந்த படத்துலேயே கூட குதிரையில் வர மாதிரி காப்பாங்க. அதாவது இவங்களாம் ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூட வக்கில்லாத ஜனங்கள் அப்படின்னு ஆண்டை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, வெள்ளக்காரன் வர்றா, எனக்கு பணம் கொடுத்துட்டான், பேண்ட் ஷூட் கொடுத்துட்டான், இந்தாண்டா உன் நில லேண்ட் எவ்வளோடா,
இந்தா அப்படின்னு கெத்தா அந்த போகிற சீன் இருக்குல்ல, அதை வந்து ரஞ்சித் எல்லா படங்களையும் வைப்பார். அவருடைய எல்லா படங்களையுமே கடைசியில் அந்த ஒடுக்கப்பட்ட வந்து அந்த அதிகார வர்க்கத்துக்கு முன்னாடி இப்படி கால் மேலே இப்படி கால் போடுறது, கோட்டு சூட்டு போடுறது, யார் நீ அப்படிங்கிறது, யாரா நீ, என்னது அடிமையா, தூக்கிடுறா மூஞ்சில பணத்தை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இது வந்து இது டிஜாங்கோ அப்படிங்கிற அந்த படத்தினுடைய அந்த பேட்டர்ன் காட்சிகள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் எடுத்திருக்கிறாருங்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த படமுமே ஒரு உரிமைக்கான படம் தான். ஒரு உரிமையை பெறும்போது வருகின்ற அந்த மாதிரியான காட்சிகளை வந்து இவருடைய படங்கள்ல உண்டு. வெற்றிமாறனும் அந்த பேட்டர்ல தான் படம் எடுப்பாரு. அதாவது ஆரியர்கள் நம்ம எப்படி பார்க்கணும், இந்த வர்ணம் எப்படி பார்க்கணும், வெள்ளக்காரர்கள் நம்ம எப்படி பார்க்கணும், இரண்டுமே இங்க பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி அதை? ஆனா பிரிட்டிஷ்காரங்களையும் ஆண்டைகளையும் ஒரே மாதிரி, இங்க உள்ள சாதிய சனாதானிகளை விட அவன் நல்லவன். அவனுக்கும் இங்க சுரண்டக்கூடிய நோக்கம் தான். பிரிட்டிஷ்காரன் நல்லவன் கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்து பாலாஜிங்கிற இந்தியனும் பார்த்தசாரதிங்கிற இந்தியரும் ஒன்று, ரெண்டு பேருமே அடிமை தான். பார்த்தசாதிங்கிற ஐயங்கார் பாலாஜியை ஒதுக்குறப்ப அவன் அதை வாட் இஸ் திஸ், ரெண்டு பேருமே இது எனக்கு அடிமை தானே, இதுலேயே உங்களுக்குள்ள சண்டைன்னு தான் பார்ப்பான். இல்லை பாலாஜியோட உழைப்பு எனக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு படிப்பு கொடுத்து அதையும் பயன்படுத்திக்குவான். இப்போ இந்த இதிலே பாருங்களேன், அந்த ஆண்டை அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கல, ஆனால் பிரிட்டிஷ்காரன் அவன் தேவைக்கு ட்ரெஸ் கொடுத்தான். ஆனால் அந்த காட்சியை கூட அவர் திருப்பி பிரிட்டிஷ்காரன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்கிற மாதிரி காமிக்கிறாரு. பிரிட்டிஷ்காரனை பொறுத்தவரையும் அவனும் உழைப்பு கிழிக்க சொன்னது ஒரு ஆரியர் தானே. ஆமாம், இல்லை பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிரிட்டிஷ்காரனே அவர் ஈக்குவலான வில்லனை தான் காமிச்சிருக்காரு. அதாவது இப்போ அந்த அரசியலை கூட இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பேசியிருக்கலாம். இங்கே உள்ள சாதிய அமைப்புக்கு எதிராக, ஏன்னா அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷை ஆதரிச்சார். உங்கள் சாதிய அமைப்பை விட பிரிட்டிஷோட நாங்கள் பார்கெயின் பண்ணுறது, பேசுறது, கல்வி இடஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ்காரனோட உரையாடலை அம்பேத்கரும் விரும்பினார், பெரியாரும் விரும்பினார். அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டைகள்கிட்ட தப்பிச்சு பிரிட்டிஷ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதை கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ரிஃபார்மாக காமிச்சிருக்கலாம். பிரிட்டிஷ்காரன் ஓரளவுக்கு அவங்களுக்கு இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கூட காண்பித்திருக்கலாம். ஆனால் உண்மையான வரலாறு, ஏன்னா இவர் உண்மையான வரலாறும் சொல்லலை. அதனால் நீங்கள் எல்லாமே உங்கள் இல்லூஷனாகவும் கற்பனையாகவும் சொல்லும் போது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் முற்போக்காகவும் இன்னும் உண்மைக்கு பக்கமாகவும் சொல்லியிருக்கலாமேங்கிற அந்த விஷயங்கள் வருது. மற்றபடி இந்த படத்தினுடைய குறியீடுகள் பாம்பு, தேல், நாகர்கள், தமிழர்கள், பூர்வீக குடிகள், கோலார், அங்கேருந்து இங்கே பறையர்கள் போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறியீடுகளாக வரலாற்றில் நடந்த விஷயங்கள் தான். ஆனால் எடுக்கப்பட்ட விதத்தில் இதை வந்து அந்த காஞ்சனா படம், இந்த மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி ஒரு பேய் வந்து ஹீரோவை வழிநடத்துதுன்னு சொல்லிட்டாரு. உண்மையில் அந்த உழைக்கின்ற தோழனை தத்துவமும் புரட்சியும் உழைப்பும் வழிநடத்துவது போல் காண்பித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா வரலாறு நெடுகளும் தத்துவங்கள் தான் வழிநடத்தியிருக்கு. கடவுள் யாரையும் வழிநடத்தலை, கடவுளும் பேயும் பிசாசும் யாரும் வழிநடத்தலை. அது இந்த சினிமாக்களில் சுவாரஸ்யத்துக்காக பேசப்பட்டது. உண்மையில் வழிநடத்துவதுங்கிறது தத்துவம் தான். பெரிய பெரிய தலைவர்கள், அன்னைக்கு அரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும், கிரேக்கவராக இருக்கட்டும், ஏதோ ஒரு தத்துவம், புரட்சிகர தத்துவம், சமூக மாற்றத்துக்கான கருத்தியல், ஒரு சிந்தனையாளன், ஒரு அறிவாளி, ஒரு புரட்சியாளன் தான் விடுதலையை வாங்கி தந்திருக்கானே ஒழிய முன்னோர்கள்லாம் செத்து புணமாகி அவன் ஆவியா பேயா வந்து நம்மளை இது பண்ணல. ஸோ இது ஒரு உழைக்கும் இருக்கிறதுக்கான கதை. அதை வந்து நம்ம இன்னும் ஒரு சயின்டிஃபிக்காக பகுத்தறிவோடு பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறதும், இவர் சொல்ல வந்த கருத்து இன்னும் கிளாரிட்டியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறதும் என்னுடைய கருத்து. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.